நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களை நீங்களே தொடர்ந்து விமர்சித்துக் கொள்ளுகின்ற, எதிர்த்து கொள்ளுகின்ற, தாழ்த்திக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை விட்டொழியுங்கள். செல்ஃப் டவுட் உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. செல்ஃப் ஹேட்ரட் உங்களை வெறுத்து கொண்டே இருப்பது. செல்ஃப் டினையல் உங்களை மறுத்து கொண்டே இருப்பது. உங்களை நீங்களே தொடர்ந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. அதை விடுங்கள். சுய வெறுப்பு, சுய மறுப்பு, சுய சந்தேகம் இவைகளை உருவாக்கும் வார்த்தைகளை உள்ளுக்குள் சொல்வதை நிறுத்திவிடுங்கள். அடுத்தது, இரண்டாவது, என்ன நடந்தாலும் சாட்சியாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். வெளியில நடக்கிறது, உள்ள நடக்கிறது, எல்லாத்தையும் சாட்சியாக என்னதான் நடக்குது அதுல ஈடுபடாமல், நேரடியாக அதில் கலந்து கொள்ளாமல் பொங்குகின்ற பயங்கள் உண்மையில் போகஸான உண்மையில்லாத பயங்கள்ங்கயா. நிஜ வாழ்க்கையில் பயம் உங்களுடைய, நீங்கள் பயப்படுகின்ற ஒன்று உங்கள் கண் முன்னால் வருவது ஒரே ஒரு முறை வேண்டுமானால் இருக்கலாம். ஆனா எத்தனை கோடி முறை அதை மனதில் நினைத்து 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 பயத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்னு பாருங்க. அதனால பொங்குகின்ற பயம், பொங்குகின்ற குரோதம், பொங்குகின்ற எரிச்சல், பொங்குகின்ற இந்த டைவர்ட் பண்ணிக்கிறது, இது என்ன அது என்ன, இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம், இவைகளை எல்லாம் சாட்சியாக பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசையே சுகம்னு நினைக்கிறீங்க, அதாவது டைவர்ஷனே சுகம்னு நினைக்கிறீங்க, அச்சமே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, பயமே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ், உங்க மனம் தொடர்ந்து அச்சத்தை உருவாக்குவதனால் உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக உங்களை நம்பச் செய்கின்றது. தொடர்ந்து வேறு வேறு ஆசைகளை உருவாக்கி உங்களுடைய அட்டென்ஷனை திருப்புறதுனால உங்களை சுகமாக வைத்திருப்பதாக உங்கள் மனம் உங்களை நம்பச் செய்கின்றது.